பாவம் மீனாட்சி பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்கள போய் இப்படி வேலை வாங்குறீங்க? எப்ப பார்த்தாலும் நான் சிங்கிளே பேசிக்கிட்டு இருக்கான். ஏய் தாரணி, நீயும் தானே கர்ப்பமா இருக்க. ஒன்ன மாதிரி தானே அவங்களுக்கு உடம்பு வலிக்கும். கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டே? இல்ல. அருமை. டேய் சுந்தர், யார் அக்கறையா இருந்தாலும் இல்லைனாலும் உன்னை அப்பா வாக்குறதுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. நீ தாண்டா அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். குழந்தை நீயே இப்படி பண்ணா எப்படிரா? அம்மா, நீங்களாவது சொல்லக்கூடாதம்மா. ஏன் பாட்டி, நீங்களும் பிள்ளை பெத்து இருக்கீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கர்ப்பமான பொண்ணு போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாரும் என்னை குறுகுறுன்னு பாக்குறீங்க? உங்ககிட்ட தான் நான் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். யாராவது ஏதாவது சொல்லுங்க. மீனாட்சி கர்ப்பமாவே இல்ல. என்னது? மீனாட்சி கர்ப்பமா இல்லையா? ஏன் என்னாச்சு மீனாட்சி? என்னாச்சு மீனாட்சி? அது சக்தி சொல்லுவா. நானா? ஆமா சக்தி, நீதான் கரெக்டா சொல்லுவ. அது வந்து சொல்லு. என்னை விட தாரணி தெளிவா சொல்வாங்க. நானா? அது அண்ணி, பதட்டப்படாம என்ன சொல்லணுமோ அது சொல்லுங்க. அது வந்து நம்ம பக்கம் கத்திய திருப்புற மாதிரி இருக்கே. என்னை விட சுந்தர் சாமியே நல்லா சொல்லும். மாட்டி விட்டுருச்சு கும்கி குட்டி. நான் எப்படி அதை என் வாயால சொல்லுவேன்? மீனாட்சி சாமி, நீங்களே உங்க வாயால அதை சொல்லிடுங்க. நானா? நான் எப்படிங்க? ஏய், என்ன ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கையை காட்டிட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அம்மா, நீங்களாவது என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. அது வந்து அது ஒண்ணு இல்ல சிவா. என்னம்மா, என்ன சொல்லுங்க. மீனாட்சி அடிக்கடி விரதம்னு இருந்ததுனால ரொம்ப பலவீனமா இருந்தா. அதனால அதனால கரு கலைஞ்சிடுச்சுப்பா. அத சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவீங்கிறதுக்காக தான் அதை எல்லாரும் உன்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாங்க. என்னம்மா? மீனாட்சி, இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க மீனாட்சி. மீனாட்சி சாமி எங்க சாமி வருத்தப்பட்டாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். தயவு செஞ்சு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க மீனாட்சி. டேய் சுந்தர், மீனாட்சிக்கு ஆறுதல் சொல்றா. ஒன்னும் எல்லாத்துக்கெல்லாம் ஏன்டா ஆறுதல் சொல்லணும்? பாருடா, அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு பாருடா. ஆறுதல். என்னங்க, ஏன் அதுக்குள்ள? இல்ல, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால சாப்பிடவே முடியல. மீனாட்சி, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க மீனாட்சி. ஐயோ பாவம். டேய், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஃபீல் பண்றியடா. மீனாட்சி, நீ சாதாரணமா நின்னாலே ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ பேசிக்கலி மிஸ்டேக் ஓ மேலதான். சட்னியை ஊத்து, சிரிக்காம ஊத்து. டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? உயிரோட தான் இருக்கியா? என்னடா என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுற? பின்ன என்னடா, ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்காங்கறதே மறந்துட்டியா? நானா? என்னடா உளர்ற? நான் எதுக்குடா உன்னை மறக்க போறேன்? மறக்கலனா நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன்? ஒரு முறையாவது ஃபோன் எடுத்தியாடா?
ஃபோன் பண்ணியா? எப்போடா? எப்படாவா? டேய், ஒரு முறை ஃபோன் பண்ணிருந்தா கால் வரலன்னு சொல்லலாம். நான் உனக்கு பல முறை ட்ரை பண்ணேன்டா. ஒரு முறை கூட உனக்கு கால் வரல. அப்போ உன் போன்ல ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் இல்லடா. இப்ப கூட ஒரு கிளையண்ட் கிட்ட கால் பண்ணி பேசிட்டு தான்டா வரேன். பாத்தியா, கிளையண்ட் கூடலாம் பேசுவ, ஆனா என் கூட பேச மாட்ட. நீ என்னெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா மதிச்சாதானே பேசுவ. ஏன்டா இப்படி சொல்ற? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. இப்ப கூட உன் கூட தானே பேசிட்டு இருக்கேன். மச்சான், ஃபிகர் வந்துட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிடும். இதுல என்னடா பெஸ்ட் ஃப்ரெண்டு? ஒரு ஃபிகரை உஷார் பண்ணிருக்கேன். கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணாதனா நான் பாட்டுக்கு போயிட போறேன். எதுக்குடா இக்னோர் பண்ற? டேய், நானே இப்பதான் வேலையில கேஸ் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற போராடிட்டு இருக்கேன். இதுல ஃபிகர் லவ்னு சொல்ற? கண்டிப்பா இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமாடா? டே மச்சி, நீ ஏன் நம்பர் நினைச்சு வேற யாரோ ஒருத்தர் நம்பருக்கு கால் பண்ணிருக்க. அப்ப யாரோ ஒரு பொண்ணு பேசவே அது ஏன் ஃபிகர்னு நினைச்சு நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்க. இதுதான்டா பல குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. அதை தீர்க்கத்தான் நாங்க வக்கீலுக்கு படிச்சுட்டு வரோம். இப்போ உனக்கும். சரி சரி, போது நிறுத்து. உன்னோட வாதத்தை என்கிட்டயே காட்டுறியா? என்ன சொன்ன? நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேனா? இப்ப பாரு, இதானே உன் நம்பரு? ஆமா. ரிங் போதா? போது. ஆனா எனக்கு எந்த காலும் வரலையடா. இப்ப பாரு, ஒரு பொண்ணு போன் எடுத்து ஹலோ சொல்லுவா. ஹலோ, ஆமாண்டா, ஒரு பொண்ணு பேசுதுடா. இவனே தெரியலையே. போனை பண்ணி பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கான். திரும்ப பண்ணட்டும், அவனுக்கு இருக்கு. பாத்தியா, ஓ நம்பர்ல ஒரு பொண்ணு பேசுறா. ஆமாண்டா, நீ சொன்னது சரிதான். என் நம்பர்ல வேற ஒரு பொண்ணு பேசுறா. என் நம்பர் எப்படி அந்த பொண்ணுகிட்ட போச்சு? டேய், உண்மையை சொல்லு. ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு தெரியாம அதுகிட்ட போனை மாத்தி கொடுத்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி சமாளிக்கிற. டேய், வெறுப்பேத்தாதடா. நானே என் நம்பர் எப்படி மாறுச்சுன்னு தெரியாம முழிக்கிறேன். நீ வேற. அப்போ என்கிட்ட இருக்கிற இந்த போன் யாரோடது? அத நீதான் தம்பி சொல்லணும். இவளா? டேய், இவள தெரியுமா உனக்கு? சூப்பர் மச்சான். பொண்ணு சுமாரா இருந்தாலும் சூப்பரா தான் இருக்கு. டேய், இப்ப சுமாரா இருக்குன்றியா இல்ல சூப்பரா இருக்குன்றியா? ஏதோ ஒண்ணுடா. முதல்ல அவகிட்ட இருந்து உன் போனை வாங்குற வழிய பாரு. டேய், எவன்டா அவன்? போன் பண்ணா பேசணும். சும்மா கால் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்னடா வேணும்? இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடாத. என் மாமா கமிஷனர். ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவாரு. ஜாக்கிரதை. ஹலோ, நீ யாருன்னு எனக்கு தெரியும். உங்க மாமா கமிஷனர் இல்லங்கிறது எனக்கு தெரியும். ஹலோ, யார் பேசுறது? நான் யாருன்னு தெரியல. நான் தான் அட்வொகேட் வெங்கட் பேசுறேன். ஓ தம்பி, நீயா? நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணு உனக்கு கால் பண்ணல. பின்ன என்கிட்ட பேசுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணிருப்பாங்க. உன் வயசை கேட்டதும் கட் பண்ணிருப்பாங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுக்கு கால் பண்றாங்க? உன்கிட்ட பேச கால் பண்ணல. என்னோட போன் உன்கிட்ட இருக்கிறதுனால உனக்கு கால் பண்ணிருக்காங்க. என்னது? உன் போன் என்கிட்ட இருக்கா? ஏய், இது எப்படி என்கிட்ட வந்தது? என் போன் எங்க? அது என்கிட்ட இருக்கு. டேய் ராஸ்கல், என் போன் என்கிட்ட சொல்லாம திருடிட்டு போயிட்டியா? ஹலோ, நான் ஒண்ணு உங்க போனை திருடல. நேத்து ஆபீஸ்க்கு வந்தப்போ உங்க போன் மாறிடுச்சு. ஏய், உன் போனை கூட ஒழுங்கா உன்னால பாத்துக்க முடியாதா? அதே நான் உன்கிட்ட கேட்டா? சரி, அதை விடு. என் போனை கொடு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா? எங்க எப்போன்னு சொல்லு, எப்பவே கொண்டு வந்து கொடுக்குறேன். நீயே சொல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, நீ அங்கேயே வந்து வாங்கிக்கோ. எது? நீ என்கிட்ட திட்டு வாங்குனியே, அந்த பஸ் ஸ்டாப்பா? டேய், ஏன் நீ கூட தான் என்கிட்ட திட்டு வாங்கின? என்னை விட நீ தான் அதிகமா திட்டு வாங்குன. சரி விடு, நீ சொன்ன லொகேஷன் ஓகே, நான் வந்து தொலைறேன். ஹலோ, வரும்போது என் போனை ஞாபகமா எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் மறந்துட்டேன் இருந்தேன்னு சொன்ன, நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. இப்போ மட்டும் நான் மனுஷனவா இருக்க? ஏய், என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, போனை எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். வந்து தொலை. கங்க்ராச்சுலேஷன். எதுக்குடா? ஃபிகர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. டேய், நீ வேறடா. நாங்க ரெண்டு பேருமே எளியும் புனியமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதுல ஒர்க் அவுட் ஆச்சு, கிரிக்கெட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. மச்சான், பழைய பழமொழிதான். இருந்தாலும் எப்பவும் செட் ஆகும். எப்பவும் மோதல்ல ஆரம்பிக்கிறதா காதல்ல முடியும். போடாங். டேய், உண்மையதான்டா சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
ரெடி ஆகுறாரு. ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஏன் நேத்து மாமா? நைட்டு தானே அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன். இந்நேரத்துக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா இவன் கூட எல்லாம் வாழ்க்கை நடத்தணுமான்னு ஓடிடுவா. நீயும் தான் இருக்கிய ஆமா திருந்தாத மாமா. ஜென்மங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா யோசிச்சு பார்க்கும்போது ரெகுலரா நீங்க திட்டுறது தானே அப்படின்னு சொல்லி நானே என்ன சமாதானப்படுத்திப்பேன். அப்போ உங்க மூஞ்சிய பார்க்கும்போது டோட்டலா ரீசார்ஜ் ஆகி அப்படியே பிக்கப் பண்ணி போயிடலான்னு முடிவு பண்ணிடுவேன். ஏய் ச்சே உன்ன என்ன சொல்றது? என்ன சொல்லணும்? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறேன். ஆமா மாமா, அங்கங்க லைட்டா பட்டிட்டிங்கரிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஹாலிவுட் ரேஞ்சில இருப்பீங்க. நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்ல. ஏய் ச்சே இங்க பார், மறுபடியும் சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்கோ. சொல்லுங்க மாமா. திரும்ப கீழே வந்து எங்க அம்மா முன்னாடி நடிக்கிறேன், அப்புறம் என் மனசை மாத்துறேன்னு ஏதாவது பண்ணுன நடக்கிறதே வேற. முக்கியமான ஒரு விஷயம், என்ன தொடுற வேலையை வச்சிக்கவே கூடாது. ஓகே மாமா. ஏய் ஆ, ச்சே. சாமியே சரணம் ஐயப்பா, சாமி சரணம். மீனாட்சாமி, ஆ மதியானத்துக்கு லஞ்ச்லாம் ரெடியா? ரெடிங்க. அப்புறம் ம். இந்த முருங்கா சாம்பார், முருங்கா கூட்டு, முருங்கா பொரியல் இந்த மாதிரி எதுவும் நீங்க ரெடி பண்ணிடலையே? ஐயோ மறந்து போய் அதுதாங்க ரெடி பண்ணிருக்கேன். சோதனை. என்னங்க? சாமி சரணம். ஏன் மீனாட்சாமி இந்த மாதிரி டிஷ் எல்லாம் ரெடி பண்றீங்க? அது சமைக்கும் போது உங்களே நினைச்சிட்டு சமைச்சேன்னா அதான். சரி சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏய், இனிமே இந்த அந்த மாதிரிலாம் files, பண்ணாதீங்க documents சாமி. எல்லாத்தையும் சரிங்க, எடுத்து இனிமே நான் வச்சுட்டேல. சமைக்க மாட்டேன் சார். கார் ஏறினதுக்கு அப்புறம் இல்ல ஒரு நல்லன்னு நாள் அட்ஜஸ்ட் சொல்லக்கூடாது. பண்ணிக்கோங்க. மாமா சரியா? யூட்டன் எடுங்க, அது இதுன்னு சொல்லவும் கூடாது. பாத்துக்கோ. யாரு? நானா? ஏண்டா ஆமா, உன்னதான். வாசல்ல பைக் நிக்குது, பைக்லயா போற? ஆமா பாட்டி சாமி. அதான் சிவாவோட கார் இருக்கே, அவனோட சேர்ந்து போக வேண்டியதானே? இல்ல பாட்டி சாமி, நானும் அவங்களோட கார்ல போனா அது நல்லா இருக்காது. அது நம்ம சிவாசாமி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு. சக்தி சாமி கூட ஓகே தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சிவாசாமி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு. டேய் வேணாம் பாட்டி சாமி, சின்னஞ்சிருசுங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. நான் போய் இதுக்கு அதெல்லாம் கெடுத்துக்கிட்டு. டேய் நாங்க சின்னஞ்சரிசுங்களாடா? ஆமா சிவாசாமி, வயசுல வேணா நீங்க என்ன விட பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா லவ்னு வந்தா என்னோட நீங்க ஜூனியர் தான் சாமி. ஐயோ நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மாலை. சாமி சரணம். ஆனா நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க. பசும். சோ எப்படி பார்த்தாலும் நான் தான் லவ்ல மூத்தவன். அதனால தான் உங்களை சின்னஞ்சிருசுன்னு சொன்னேன். என்ன சக்தி சாமி, நான் சொன்னது சரிதானே? ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். ஏய் சரி கிளம்பலாமா? வா. அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. சிவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? இல்ல, 2 பேருக்கும் கல்யாணமாகி 3 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த விசேஷமும் இல்ல. விசேஷம்னா புரியலம்மா. அதான்ப்பா, குழந்தை அந்த மாதிரி. என்ன அத்தை குழந்தை கிழந்துன்னு சொல்லுது? அத்தை ஏதோ பிளான் பண்ணுது. அத்தை 3 மாசம் தானே ஆயிருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏன் யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா என்ன? அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் கேட்டுட கூடாதுங்கிறதுக்காக தான் நானே கேக்குறேன். ஒரு அம்மாவா தான் பையன்கிட்ட கேக்குறதுல தப்பு இல்லையே. அம்மா நீங்க கேக்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குமா. ஆனா 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 என்ன சிவா? இல்ல வந்து ஏன் உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அப்பெல்லாம் எதுவும் இல்லம்மா. நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய் என்ன பார்த்துட்டு இருக்க? அம்மாட்ட சொல்லு. ஆமா அத்தை. அப்புறம் என்ன, குழந்தை பெத்துக்க வேண்டியதானே? சிவா, உன்கிட்ட இதுக்கு பதில் இல்லைன்னு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணுக்கு குழந்தை தங்கணும்னா அவ தன்னை எப்படி பாத்துக்கிறாங்கறத பொறுத்துதான் இருக்கு. முக்கியமா கல்யாணம் ஆன புதுசுல அதிகமா அலைச்சல் இருக்க கூடாது. அப்படி அலைச்சல் இருந்தாலே குழந்தை தங்காது. அதனால இல்லப்பா, சக்திய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகாம வீட்லயே நல்ல ரெஸ்ட் எடுக்க வச்சா குழந்தை தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது.
அம்மாவே நமக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்றாங்களே, இதையே சாக்கா வச்சு இவளை இங்கேயே விட்டுட்டு போயிட வேண்டியதான். அத்த, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி பார்த்தா அந்த காலத்துல கர்ப்பமான பொண்ணுங்கெல்லாம் வீட்டு வேலை செய்யாமல இருப்பாங்க. எனக்கு என்னமோ இது லாஜிக்காவே இல்ல. அம்மாடி, நானும் அந்த காலம்தாம்மா. நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் எங்க மாமியாரு என்ன ஒரு வேலை கூட செய்ய விடல. 2 குழந்தைல பெத்து போடுற வரைக்கும் அவங்க தான் என்ன தாங்குன்னு தாங்குனாங்க. இங்க பாரு சக்தி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் பத்தாது. பெரியவங்க நாங்க சொல்றோம்ல, சொன்னா கேளு. நான் உன்னை வேலை செய்யாதேன்னு தானே சொல்றேன். அது கூட குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். பிறந்ததுக்கு அப்புறம் எங்க கையில கொடுத்துட்டு நீயும் சிவாவும் வேலைக்கு போங்க. நான் என்ன தடுக்கவா போறேன்? அத்த, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அத்த. குழந்தை தங்கணும்னு இருந்தா அது தங்கிடும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஏய் சக்தி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, பெரியவங்க சொன்னாங்கன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். நீ ஆபீஸ்க்குலாம் வர வேண்டாம், பேசாம வீட்லயே இருந்து நல்ல ரெஸ்ட் எடு. ஓகே? இல்லங்க, அது நீ எதுவும் பேச வேண்டாம். ஓகே? எஸ்கேப்டா சிவா. ஏமா, ஏற்கனவே 2 பேரும் ஒன்று சேராம தானே இருக்காங்க. நீ இவளை இங்க தங்க வச்சா மட்டும் கர்ப்பமாயிடுவாளா என்ன? அப்படி இல்லம்மா, சக்தி ரொம்ப நெருக்கமா இருந்தாதான் சிவாவை மடக்க பிளான் பண்ணுவா. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா அவளால எப்படி பிளான் பண்ண முடியும்? சிவா மனசு அவளால எப்படி மாத்த முடியும்? ஏமா, இப்ப இந்த சக்தி முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா சொல்ல மாட்டாமா. ஏன்னா சிவாவுக்கு ஒரு அசிங்கம்னா சக்தி அமைதியாயிடுவா. சக்தி, ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. சத்தி, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நீ இனிமே ஆபீஸ்க்குலாம் வர வேண்டாம், வீட்லயே இரு. புரிஞ்சதா? சரிங்க, நீங்களும் அத்தையும் சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கேன். ஆனா எனக்காக ஒரே ஒரு வாரம் மட்டும் ஆபீஸ் வரதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. என்னோட எல்லா வேலைகளும் நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் ஆபீஸ் பக்கமே வர மாட்டேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். எங்க அம்மா சொல்ற பேச்சை கேளு. நீ இங்கே இரு. அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். இந்தாங்க. சத்தி, அந்த ஆடிட்டிங் ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்கு? என் கேபின்ல தான் இருக்கு. உன் கேபின் இல்லையா? சரி, நான் பாத்துக்கிறேன். அந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல் ஹச்ஆர் டேபிள் போயிருச்சா? அதுக்கு தாங்க சொல்றேன், ஒரு வாரம் மட்டும் நான் ஆபீஸ்க்கு வரேன். எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்லயே இருக்கேன். ஆமா ப்ரோ சாமி, சக்தி சாமி சொல்றதான் கரெக்ட். ஒரு வாரம் தானே, ஆபீஸ் வந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும். தேவையில்லாம நம்மளே ஐடியா எடுத்து கொடுத்துட்டோமே. சரி சரி, இங்க பார், 1 வீக் மட்டும்தான் வரணும். அதுக்கப்புறம் ஒழுங்கா எங்க அம்மா சொல்ற பேச்சை கேட்கணும். ஒரு வாரம் போதும் மாமா. சரி அம்மா, வரேம்மா. சாப்பிட்டு கால் பண்றேன். மறக்காம பண்ணுங்க. அத்தை, நான் வரட்டா?